வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நினைக்கிறேன் மறுபடியும். எரெக்ஷன் வந்து நிறைய பேருக்கு இஷ்யூ இருக்குது. நான் வந்து செக்ஸாலஜிஸ்ட்டோ இல்லை என்டோக்ரைனாலஜிஸ்ட் ஹார்மோன் இதெல்லாம் எடுக்கல. பட் எங்ககிட்ட அவ்வளோ கேஸ் வருது. ராயஸ் இந்த ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் இருக்குது, காலேஜ் பசங்க எல்லாம் கொஞ்சம் பாருங்கள் பர்சனல் ஹேபிட்டை. அது பர்சனல் ஹேபிட்டை வந்து நிறைய இருந்துட்டு அது ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் என்ன வேணால் ஆர்டிக்கல் எல்லாம் பேசிட்டு போயிடலாம். நாளைக்கு வந்து நிறைய பழமொழியும் இருக்குது இந்த விட்டவன் வந்து விடவன்லாம். அது வெளியே போச்சுன்னா திருப்பி உங்களோட அந்த வீரியெல்லாம் இருக்காது. பாடி பயங்கரமாக இம்பாக்ட் ஆகும், 100% ஆகும். ஒரு 90 நாள் விட்டு பாருங்கள், அது கான்ஃபிடன்ஸ் லெவல் இப்படி பூஸ்ட் ஆகும். அந்த இது அது அப்போ தான் தெரியும் அது எவ்வளோ இம்பாக்ட் பண்ணுது பாடின்னு சொல்லிட்டு. வேலை விட்டு போகுது, டயர்ட்னஸ் இருக்குது, கால் எரிச்சல் இருக்குது, நின்னா மரத்து போகுது, இடுப்பு விட்டு போகிற மாதிரி ஆகுது. இது எல்லாமே தான் அந்த ஏன்ஷியன் டேஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்றும் இல்லை இப்போவும் இருக்கான்னு தெரியல, யார் கல்யாணம் அவங்கள தூக்கிட்டு மலை மேலே ஏற சொல்லுவாங்க, வெள்ளவட்டக்கல்ல தூக்க சொல்லுவாங்க, மாடு வண்டியில் முதுகில் உள்ள விட்டு தூக்கி ஹோல்ட் பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் அவனோட இடுப்பு ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி இது எல்லாமே வச்சா நிறைய பேர் ஃபெயில் ஆவாங்க போல இருக்குது. ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கதை அது ஒரு கேஷுவலாக சொல்கிறாங்க. அசஸ்மெண்ட் எடுக்கும்போது என்னோட பர்சனல் ஹேபிட் அதெல்லாம் இருக்குது, நான் வீக்லி ட்வைஸ் வீக்லி த்ரைஸ் அப்படின்னு கேஷுவலாக அது இன்னும் ரிச்சாக சொல்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது எழுதும்போது. பட் பக்கத்து பேஷண்ட்லாம் இருக்காங்க, கேஷுவலாக ஹேபிட் இருக்குது, நான் வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அது பாருங்கள், ரொம்ப அது வேண்டாம், அது ஒரு அடிக்ஷன் மாதிரி தான் அது. அது உடம்பு பயங்கரமாக ஸ்பாயில் பண்ணுது. அதுவே ஒரு அந்த ஃபியூசி விஷயம் சொல்லுவோம், அப்படியே கண்ணில் சரியாக தெரியாது, அசதி கொடுக்கும், கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும், மெமரி கம்மியாக சான்ஸ் இருக்குது. இது எல்லாமே அதோட ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ். அதனால் இது நல்லா இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன பண்ணாலும் அதெல்லாம் ஆகிடும் அப்படிலாம் இல்லைன்னு யாராவது பேசினாங்கன்னா அவங்க பண்ணட்டும், நீங்கள் ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. பயங்கரமாக இம்பாக்ட் பண்ணும் பாடியை. சும்மா போயிட்டு உங்களுக்கு இல்லை சார் எனக்கு யாராவது ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டோ யாராவது ஒரு ஃபிசிஷியனை செக் பண்ணிவிட்டு டெஸ்டோஸ்டெரான் ஃப்ரீ டெஸ்டோஸ்டெரான் எடுத்து பாருங்கள். டெஸ்டோஸ்டெரான் ஃப்ரீ பிளட் டெஸ்ட் தான் அது. எடுத்து பார்த்தா பாடி எந்த அளவுக்கு வீரியம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸசைஸ் நல்லா பூஸ்ட் பண்ணும். இதே நீங்கள் எக்ஸசைஸ் பயங்கரமாக புஷ் பண்ணி செஸ்ட் ப்ரெஸ் போடுறீங்க, ஒரு 50 போடுறீங்கன்னா அந்த டைமில் என்ன ஆகும்னா டெஸ்டோஸ்டெரான் ட்ராப் ஆகும். ஸோ ஒரு 3 நாள் போடுறீங்கன்னா ஜாஸ்தியாக அப்புறம் இமீடியட்டாக எனக்கு டெஸ்டோஸ்டெரான் பூஸ்ட் பண்ணும் வீரியம் ஆகுன்னா அந்த சண்டியர் மாதிரி அப்படியே லுங்கி கட்டிட்டு ஜாலியாக அப்படி தென்னவட்டம் நடந்தீங்கன்னா டெஸ்டோஸ்டெரான் பூஸ்ட் ஆகும். அதே நீங்கள் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லானதாக இருக்கும். அது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஸ்ட்ரெஸ்ஸுனால தான் பயங்கரமாக இம்பாக்ட் ஆகுது. என்ன சார்னா ஸ்ட்ரெஸ் ஆல்மோஸ்ட் ஒருத்தர் 16 மணி நேரம் நான் வந்து எனக்கு வந்து டியூட்டி இருக்கும். அப்போ எப்படி தான் சாப்பிடாம தூங்குவான்னு தெரியல. 16 ஹவர்ஸ்ன்றாங்க. ஃபாரின்லலாம் போகிற கண்ட்ரீஸ்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கப்பூர் போனீங்கன்னா கரெக்டாக சாட்டர்டே சண்டே லீவு. நான் இது யாரையும் மேனேஜ்மெண்ட்டெல்லாம் குறை சொல்ல, பட் நீங்கள் பாருங்கள் உங்கள் ஒர்க் லைஃப் ஸ்டைல்லாம் பார்த்து பாருங்கள். ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா அப்படியே எனக்கு ஒன்று இப்போ லைட்டாக நிறைய ஆரம்பிச்சிச்சு. ஒரு பீரியட் நிறைய ஆரம்பிக்கும், அப்படியே ஃபுல்லாக நிறைய ஆரம்பிச்சிடும், அப்புறம் வயசாகிடும், அப்புறம் உட்காருவோம், அப்புறம் ரிட்டையர்மெண்ட் லைஃப். அப்படி டேக் கேர் ஆஃப் யுவர் ஒர்க்கு லைஃபு பேலன்ஸ் கரெக்டாக பாருங்கள். ஸோ இது பயங்கரமாக இம்பாக்ட் இருக்குது. நான் அதுவும் ஒரு ரிசர்ச் எல்லாம் பார்த்தா எவ்ரி இயர் 1% கம்மியானு சொல்கிறான், பிளாஸ்டிக்ஸ் அதிகமானு சொல்கிறான், லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு, ஆக்சிஜன் இல்லாதோ, க்ளோஸ் வென்டிலேஷன் ரூமு, தண்ணி ஒரிஜினலாக கிடையாது. ஏன்னா யாரும் வந்து நிலத்தடி தண்ணியெலாம் எடுத்து குடிக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ எல்லாம் பொல்யூட்டட் எல்லாம் உள்ளே போய் அதை எடுத்து குடித்தா இன்னும் டிசீஸ் அதிகமாகும். ஸோ பயங்கரமாக இம்பாக்ட் ஆகுது. டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபிட்னஸ். தேங்க்யூ.